மாண்புமிகு உறுப்பினர் வி.பி. நாகைபாலி. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, செப்புமொழி 18 சிந்தனை ஒன்றுடையாள் என்று சொன்னான் பாரதி. இந்தியா என்பது ஒரு வானவில். வானவில்லில் பல வண்ணங்கள் இருக்கும். இந்தியா என்பது ஒரு மலர் தோட்டம். மலர் தோட்டம் என்று சொன்னால் அந்த தோட்டத்திலே மல்லிகைப்பூ இருக்கும், முல்லைப்பூ இருக்கும், ரோஜாப்பூ இருக்கும், சாமந்திப்பூ இருக்கும். இப்படி தாமரைப்பூ இருக்காது. தாமரைப்பூவை மட்டுமே வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். நாம் சொல்கிறோம் இந்தியா என்பது ஒரு வண்ண மலர் தோட்டம். இந்தியா எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்தியா. பல நாடுகளிலே ஒற்றுமை குறித்து பேசுவார்கள், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நாம் சொல்கிறோம் இந்தியா எப்படி சிறப்பான நாடு என்று சொன்னால் வேற்றுமை இருந்தால்தான் ஒற்றுமை. வேற்றுமை இந்தியாவில் இல்லை என்று சொன்னால் ஒற்றுமை இல்லை. எப்படி ஒரு மலர் தோட்டம் என்று சொல்கிற பொழுது பல மலர்கள் இருந்தால்தான் அது தோட்டம் என்று சொல்கிறோமோ, அதே போல இந்தியாவிலே வேற்றுமை கடைபிடிக்கப்பட்டால்தான், வேற்றுமை இருந்தால்தான் இந்தியா ஒற்றுமையாக இருக்கும். ஆகவேதான் நாம் சொல்கிறோம் வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் இந்தியா என்று சொல்கிறோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்கிறோம். ஒன்றிய அரசு இந்த வேற்றுமையை புறந்தள்ளி ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை நடைமுறையை இந்தியாவிலே திணிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள்.